மைலேஜ் நான் சொன்ன மாதிரி அவங்க கோட் பண்ணுறது 20 kmpl கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் வித் லோடோட ஹார்டான டயர் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே. ஹேண்ட் பிரேக்கிங்க நீங்கள் பார்க்குறீங்க, கியர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட சேனலில் நிறைய கார்ஸு, பைக்ஸு இதோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சில கமர்ஷியல் வெஹிக்கிளும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் ஒரு முயற்சியாக இப்போ எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது அசோக் லேலாண்டோட அவங்களோட டெஸ்டிங் ட்ராக்ல வந்து நம்ம இருக்கோம். இப்போ சமீபத்தில் அசோக் லேலாண்டில் இருந்து ஒரு லைட் டியூட்டி கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது எல்சிவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற இந்த டாடா ஏஸ் அதோட கொஞ்சம் அதிகமாக கெப்பாசிட்டி, அதே மாதிரி இந்த அசோக் லேலாண்டில் இருக்கிற படா தோஸ்த் அப்படிங்கிற அந்த வெஹிக்கிளை விட ஒரு கம்மி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சமீபத்தில் லான்ச் ஆன சாதி அப்படிங்கிற இந்த வெஹிக்கிள் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. சாதி அப்படின்னா தமிழில் மீனிங் பங்குதாரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட பிஸ்னஸோட உங்களோட பார்ட்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இன்கம் கொடுக்குற அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸு, இதோட லோடிங் கெப்பாசிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வண்டியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட்லாம் மேடு பள்ளத்துலலாம் ஓட்டி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாதியில என்ன பட்ஜெட் வருது, என்னென்ன வேரியன்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு வேரியன்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எஃப்எஸ்டி அப்படின்னு ஒரு வேரியன்ட், ஹெச்எஸ்டி அப்படின்னு ஒரு வேரியன்ட். இதுல இந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து ஒரு 6.6 lakhs வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். இதோட அடுத்த வேரியன்ட் வந்து 6.75 lakhs வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருது. வாரண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா 5 years ஆர் 2 lakh kilometer, இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் நீங்க இதோட வாரண்டியை நீங்க கிளைம் பண்ண முடியும். இந்த சாதியோட இன்ஜின் ஸ்பெக் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்ல இதோட கம்பீட் பண்றதுக்கு டாட்டாவோட ஏஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஏஸ் பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஏஸ் கோல்டு அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஜினோட ஸ்பெக் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 3 சிலிண்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 1.5 லிட்டர்ல வந்து உங்களுக்கு வருது. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதா அவங்களோட ஸ்டேட்மெண்ட். இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 45 HP வந்து ஒரு பவர் கிடைக்குது. 110 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. அப்போ அந்த 110 அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஹையர் டார்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு நல்ல ஃபுல் லோட்ல இதை வந்து நம்ம ஒரு ஸ்லோப்ல ஒரு பிரிட்ஜிலலாம் நீங்க ஏற்றிட்டு போகும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக இது வந்து புல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட நம்ம டெஸ்ட் பண்ணியும் கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பெக்கு படி இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மிச்ச வெஹிக்கிளை விட கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு வந்து இது இருக்கு. அதே மாதிரி மைலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 20 kmpl சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து டீசல் தான். ஓகே, அப்போ டீசல்ல 20 kmpl அப்படின்னா ஃபுல் லோட்ல ப்ராபப்ளி 15 to 16 கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம், இப்போ டீசல்ல இப்போ அந்த ஆட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து கம்பல்சரியா ஆட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இந்த வெஹிக்கிள்ல ஆட் ப்ளூங்கிற ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ அது எப்படி 1.5 லிட்டர் இன்ஜின்ல கண்டிப்பாக ஆட் ப்ளூ இருக்கணுமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி படி அந்த எமிஷனை வந்து ஆட் ப்ளூவே இல்லாம நாங்க கண்ட்ரோல்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. நெக்ஸ்ட் இதோட இன்ஜின் ஆயில் வந்து எவ்ரி 20,000க்கு ஒருக்க நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்களுக்கு அது ஒரு பர்டனா வந்து உங்களுக்கு இருக்கு. அதை 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட். அவங்க சொல்றது 0.22 rupees per kilometer தான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்டா வரும் கம்பேர் டு
அதர் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 to 25% வந்து இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அசோக் லேலாண்ட் கிளைம் பண்ணுறாங்க. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிரம்பிள் ஜோன்கிற ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு டிரைவர் சீட்டில் இருந்து நல்லாவே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே இது டாடா ஏஸ்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் அப்படியே ப்ரொஃபைலில் தான் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இவங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஃப்ரண்ட் கொலைடுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்லைட் வந்து கீழே ஹாலஜனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிம் அண்ட் பிரைட் ரெண்டுமே ஒரே டூமில் வந்து உங்களுக்கு வருது. பிளிங்கர் வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பிளாக் கலர் பம்பரு. இங்கே உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து இங்கே உங்களுக்கு ஈவன் சைடில் இருந்தே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே சைடில் நீங்கள் இன்கேஸ் டேர்ன் பண்ணும்போது கூட உங்களுக்கு அதோட சென்சார் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகி வார்னிங் வந்து கொடுக்குது. நடுவில் அசோக் லேலாண்டோட அந்த ஒரு பேட்ச் வந்து நடுவில் இருக்குது. மேலே பயமே வந்து அசோக் லேலாண்ட்ங்கிற ஒரு பேட்ச்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்புக்கு ஜஸ்ட் ஒரு டம்மி இருக்குது. ப்ராபப்ளி நீங்கள் வந்து அக்சஸரியாக வேணும் அப்படின்னா அது உங்களால் போட்டுக்க முடியும். நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து நமக்கு இதில் தெரியுது. நல்ல ஒய்டரான ஒரு விண்ட்ஷீலும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வைப்பர் அண்ட் வாஷர் ஃப்ளூயிடுமே வந்து உங்களுக்கு இதில் 2 குவான்டிட்டியில் கிடைக்குது. ஸோ ஓஆர்விஎம் வந்து மேனுவலாக தான் நம்ம ஃபோல்டிங்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணிக்கணும். இதில் எதுவும் எலக்ட்ரானிக்காக எதுவுமே உங்களுக்கு கிடையாது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் லார்ஜரான ஒரு வீலோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. 165 R14 வந்து உங்களுக்கு கிடைக்குது. கொஞ்சம் நேரோவான டயர் தான், ஹார்டான டயர் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட 2 லீஃப் ஸ்ப்ரிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வித் ஹைட்ராலிக் சப்போர்ட்டோட உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட லோடிங் டெக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து 8 feet 2 inches வந்து லாங்காக இருக்குது. அதே நேரத்தில் 5 feet 3 inches வந்து உங்களுக்கு வித் இருக்கும். 1 feet 2 inch வந்து இந்த பாடியோட ஹைட். அப்போ இதோட பேலோட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1120 kg வந்து நீங்கள் இதில் லோட் பண்ண முடியும். அது வந்து ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேட்டகரியான டாடா ஏஸ் அந்த கேட்டகரியில் 800 900 அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா இதோட தோஸ்த் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000 kg 210க்கு இருக்கும். அப்போ இது 110 கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு மாதிரி இன்மிடில் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிட்டிக்குள்ளே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு கரெக்டான ஒரு சைஸில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போது லோடிங் ஹைட்டுமே வந்து கொஞ்சம் கன்சிடரபுளாக இருக்குது. நீங்கள் மேனுவல் லோடிங்கே வந்து உங்களால் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு ஹைட்டில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஐ திங்க் இதோட பாடி இன்கேஸ் கவர்டாக வேணும்னா நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்மளா தான் பாடி கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வெஹிக்கிள் வந்து வரும்போது இப்படி ஹாஃப் பாடியாக தான் வந்து உங்களுக்கு வரும். டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 40 liters வந்து உங்களுக்கு கிடைக்குது. மைலேஜ் நான் சொன்ன மாதிரி அவங்க கோட் பண்ணுறது 20 kmpl கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் வித் லோடோட 15 to 16 வந்து எதிர்பார்க்கலாம். ரியரோட சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு 3 லீஃப் ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஹைட்ராலிக் சப்போர்ட்டோடையே வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சஸ்பென்ஷனோட ஃபீல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேபினோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த டிரைவர் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி ரிக்ளைனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து இங்கே ஒரு நாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களால் ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி இதை கம்ப்ளீட்டு ஃப்ளாட்டாகவும் நம்மளால் இதை இப்படி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். அப்போ அதையும் ஃபோல்டு பண்ணும்போது இன்கேஸ் நைட் ஸ்டே வந்து நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணிட்டு டிரைவர் வந்து ஃப்ளாட்டாக வந்து தூங்குறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கேபின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நிறையா விஷயங்கள் எக்ஸ்போஸ்டாக தான் வந்து இங்கே இருக்குது. அதை கொஞ்சம் நீட்டாக கன்சீல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கிரஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சீட்டோட ப்ரொஃபைல் வேணும்னா நீங்கள் அக்சஸரியாக கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு சீட்டோட ப்ரொஃபைலும் உங்களுக்கு கிடைக்கும். சீட் பெல்ட்டு டிரைவருக்கும் இருக்குது, கோ பேசஞ்சருக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 spoke ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹேண்ட் பிரேக் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. கியர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவே இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டலில் வந்து ஒரு கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோம் அப்படின்னா நடுவில் பெருசாக வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு 80 km வரைக்கும் உங்களுக்கு இதோட டாப் ஸ்பீட் போகும். அதுக்கு உள்ள டிஎஃப்டியில் சின்னதாக ஒரு ஓடோமீட்டரோட ரீடிங்குமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. இங்கே ஏசியோட வெண்ட்டு 4 கிடைக்குது. அதே மாதிரி ஆடியோக்குமே வந்து இங்கே நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ப்ளூடூத்தோட உங்களுக்கு இருக்கும். ஏசியும் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 4 வெண்ட்டோட உங்களுக்கு அது வருது. வைப்பரு இந்த பக்கம் வந்து ஹெட்லைட் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஸோ மிச்சபடி ரொம்ப சிம்பிளான ஒரு கேபின் தான். பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பக்கா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரோலர் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளவ் பாக்ஸு வித் கீயோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இன்கேஸ் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா சேஃபாக நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இன்ஜின் வந்து இதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கும். அப்போது அதோட ஹீட் எப்படி இருக்குங்கிறத டிரைவ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு கிடைக்கிது. இங்கே ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் எதுவும் இல்லை. இந்த பக்கம் சன்வைசர் வந்து இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ORVM தான். ரியரில் ஒரு ஷட்டர் இருக்குது. நீங்கள் லோடிங் டெக்கை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஷட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கிளாஸ் வந்து நல்லா ஸ்லோப்டாக இருக்குது, ஏ பில்லர் ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ அப்போ நல்ல ஒரு DLO அண்ட் தென் விசிபிலிட்டியுமே வந்து நல்லா பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இந்த அசோக் லேலண்ட் LCV செக்மெண்ட்டோட பிஸ்னஸ் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹலோ சார். ஹாய் சார், யுவர் குட் நேம்? Viplav Shah. Okay. Sir, we have few questions. Like while briefing, you explained very well about the vehicle. So one question, you said there is no AdBlue requirement in this vehicle. But if you take any diesel vehicle 1.5 and above, definitely we should have that. That's the government norms. But how you are effectively implementing that? So, hi to all your viewers. It is not a government norm. Government norm mandates certain pollution controls, right? Exactly. If you see, all vehicles will either use LNT technology, which does not need AdBlue, or it will use an SCR technology, which needs AdBlue. Mini truck segment, which are single and two cylinder engines, they are not able to meet the pollution norms. To meet the pollution norms, you are adding AdBlue, which is urea. Exactly. Now, in our vehicle, it's a 3-cylinder. It's not 1 or 2. And we have given a better power and torque for the customer to really have a good drive, go over flyovers with load, reach their destination faster. So, in our vehicle with a 3-cylinder technology and a better power and torque, we don't need AdBlue. And we still meet the government norms. So, there is no government norm saying put AdBlue. It is mainly pollution control. Our vehicle under every condition is meeting that norm without putting AdBlue, which is one substantial saving for the customer. AdBlue itself is a very big cost. And second, there is no headache. You don't need to check. It gets over, what happens? I did not get to fill it. No problem at all in our vehicle. Great. And while briefing, you also mentioned about the oil change interval. Okay. So every 20,000 kilometers, enough to change the oil. But how you are normalizing that? Because this vehicle, it purely depends on how load they are using it. So what's the secret behind on that? I will not call it a secret, or I cannot exactly tell you, but what happens is typically oil is one of the biggest cost. You ask any customer, he will say oil filter. These are the big costs that come along with the vehicle when you maintain. Now, mini trucks have what we call as a 10,000 kilometer oil change interval. As I said, we are a 3-cylinder engine. We are a much, in that sense, we are a bigger engine. We've got a much bigger oil sum. Now, because of having a bigger oil sum and the LNT technology and some refinement, of course, we have done internally, we've checked extensively to see that under various driving conditions, we don't see the need to change oil before 20,000 kilometers. And if you see, this is true for the bigger pickup trucks. Pickup trucks don't need AdBlue. Pickup trucks have 20,000 kilometer oil change. So, we are able to bring that technology in this vehicle at a mini truck price. That's the reason this vehicle is so well received and it's very loved by the customers. Super well said. So, mini truck category, you have multiple players are already in market. I mean, many years they are ruling the industry, of course. So, how this vehicle will compete to those products? So, first things first, we launched a mini truck, but it's a premium mini truck. We are not copying what the segment already has. And we've studied, those thoughts in those vehicles were many years back. Customer has evolved, he's become more modern, educated, needs have evolved. And for us, we believe that 8 to 12 hours customer is spending in our vehicle. So this is a second home away from home. Now when we start thinking like that, we are looking at customer comfort, customer safety on one side. On the other side, if you see typically in mini trucks in the last 2-3 years, the earning has reduced in BS6 OBD2 in diesel vehicles. Vehicle has become costly, AdBlue you have to put, maintenance has gone up. So we've stayed away from that. We are offering a customer which is best in comfort. When I say best in comfort, it's got the biggest cabin. If you are 6 foot tall, you can try it when you shoot. You will see your head will not touch, your shoulders are getting enough free space. You can fold the seats and take rest. Your knees will not touch the steering wheel.
Second is extremely safe. Mini trucks mostly you will see are flat. This has got a nose in the front. This is where we provide a lot of safety inside, impact absorption bar. The third thing we have done is we have kept the vehicle very low on maintenance. So no AdBlue is one benefit, 20,000 oil change is the second benefit. We are giving 5 years warranty, 2 lakh kilometer. A lot of confidence we are giving to customer who is buying. So we are bringing the cost of the customer down. And on account of having almost double power and torque, 45 HP, 110 Newton meter. The loading area is very big, 8 foot 2 inches by 5 foot 3 inches. Customer ability to earn will go up. Customer enjoying the drive will go up. And customer feeling safe in the vehicle will go up. So all three standards we have lifted. Yeah. And therefore, you will be very happy and your viewers will be happy. It has gone into waiting. We have launched it. We are ramping up production, but you have to book this vehicle and wait for some time before you will get it. Great. Thanks for giving us such a good vehicle to business people. You could see like below 110 there are multiple vehicles, and above 210 you have multiple vehicles. But this segment is kind of a new one, and even the business people can earn more money, as you said. It will be really affordable for people. Thank you so much. Thank you for your time. Thank you. Thank you. Friends, இப்போ இந்த சாத்தியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ கியரோட பொசிஷன் வந்து நல்லா அக்சசபிளா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளட்ச் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாவே வந்து உங்களுக்கு இருக்கு. பெடலுமே வந்து கொஞ்சம் வெல் பேலன்ஸ்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், ஃபுல் த்ராட்டில், அப்பா 26 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல போகுது. நெக்ஸ்ட் ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன், 42 வரைக்கும் வந்து போகுது. தேர்ட் கியரு ஃபுல் த்ராட்டில் வந்து நம்ம கொடுப்போம். ஓஹோ 63 வரைக்கும் போகுது. பட் இந்த ட்ராக் கொஞ்சம் பம்பியா இருக்கிறதுனால நம்மளால ஃபுல் ஸ்பீடை வந்து அழுத்தி டெஸ்ட் பண்ண முடியல. இந்த ரோட்ல நம்ம பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் ரோடு வருது, ஃபுல் த்ராட்டில் நான் கொடுத்துருக்கேன். தேர்ட் கியரு 69 வரைக்கும் போகுது. ஃபோர்த் கியரு அப்பா கொஞ்சம் அசம்பந்தம் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் கியர் வரைக்கும் நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்தது. இதுக்கப்புறம் நல்ல ரிஃபைன்டாக மாறிடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தது. ஃபோர்த் கியரில் ஒரு நல்ல ரிஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்போ பவர் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின் உங்களுக்கு இருக்கு, வித் டர்போவோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு நல்ல அந்த புல் வந்து உங்களுக்கு தெரியுது, நமக்கு நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட 45 HP வந்து பவர், 110 Nm வந்து உங்களுக்கு டார்க் வந்து அது டெலிவரி பண்ணுது. ஹேண்ட்லிங்க்கு ஈவன் இந்த கார்னரிங் கூட நீங்க பாருங்க, ஓரளவுக்கு வண்டி வந்து லோடுமே வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருந்துமே நல்லாவே வந்து ஒரு பெருசா பாடி ரோல் இல்லாம கம்ஃபர்டபுளா உங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் வந்து அப்கோர்ஸ் சிட்டிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டியூவல் லீஃப் ஸ்ப்ரிங்கோட ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ரியர்லையுமே வந்து 3 லீஃப் ஸ்ப்ரிங்கோட ஒரு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் கிடைக்குது. அதனால ஓரளவுக்கு ரொம்ப தூக்கி போடாம ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் இது வந்து டெஸ்டிங் ட்ராக்குங்கிறதுனால ரொம்ப வேவியான ஒரு ரோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கியர் வந்து நான் சொன்ன மாதிரி ரிஃபைண்டா இருக்கு. ஃபிஃப்த் கியர் போய் பார்க்கலாம். இப்போ இந்த கியர் பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கியர்ஸ் இருக்கிற ஒரு கியர் பாக்ஸ் தான். இப்போ நல்லா வந்து ரஷ் பண்ணிட்டு ஃபிஃப்த் கியர் போடுறேன். அப்பா இன்ஜின் வந்து ஓரளவுக்கு நல்லா சட்டிலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு லோட்ல இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் லோடு இல்லாம ஓரளவுக்கு நல்ல ரிஃபைண்டா ஸ்மூத்தராகவே வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஏசி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்க பாருங்க, ஓவரா நாய்ஸியா வந்து உங்களுக்கு இருக்கு. NVH-லாம் கொஞ்சம் அதிகம் தான். இன்ஜினே நம்ம சீட்டுக்கு அடியில தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் அந்த NVH-ங்கிறது கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. அபவ் ஃபோர்த் அண்ட் அபவ் கியர்ல தான் வந்து NVH ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸ்டேரிங்கோட பொசிஷன் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியுது. நல்லா பெருசாகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சஸ்பென்ஷனை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு ட்ராக் வந்து இருக்கு. இங்க நீங்க லெஃப்ட்ல பாக்குறீங்க, கொஞ்சம் பம்பியான ஒரு ரோட்ல. அதுல போயிட்டு நான் இப்போ ஓட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுல போறோம். போயிட்டு இந்த ட்ராக்ல, இந்த சஸ்பென்ஷனோட டெஸ்டிங் ட்ராக்ல நம்ம போய் பார்ப்போம். பாடி அத்தாடி தூக்கி போடுது. ஸ்லோவா போலாம். எஸ்,
அந்த லீஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது அப்பா 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 கொஞ்சம் வேகமாலாம் போனா அவ்வளவுதான். அத்தாடி 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 அத்தாடி. அப்பா ரொம்ப நேரமான ஒரு இது. இப்ப இந்த பக்கம் வந்து அதுல போய் பார்க்கலாமா? இங்க ஒரு இது இருக்கு, அது போய் அது ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு பள்ளம் இருக்கு, அதுக்குள்ள விட்டு பார்க்கலாம். லிட்ரலி ஒரு கட்டு, இதுக்குள்ள போனா எந்திரிக்கத பார்க்கலாமா? வாவ், ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு தான் இப்ப நான் புல் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து நமக்கு அந்த புல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இது ஒரு கண்டினியூஸ் ஷாக்கு. இப்போ இந்த 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 ஒரு வேவியான ஒரு இது இருக்கு இல்லையா, இதுல போய் நம்ம பார்க்கலாம் இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இல்ல தக்குமா, ரொம்ப ரொம்ப ஹைட்டான ஸ்பீட் பிரேக்கரு, இதுல எப்படி ஏறி இறங்குதுன்னு பார்ப்போம். ஏறுதா, ஒரு புஷ். வாவ், ஃபர்ஸ்ட் கியர்ல தான் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே புல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆத்தாடி. ஓகே, ஸோ இப்போ டிரைவிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க சொல்றது ஒரு ஸ்லோப்லலாம் வந்து வித் லோடோட ரொம்ப ஈஸியாக வந்து இது வந்து புல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 1.5 லிட்டர்ல இருக்கிற ஒரு 3 சிலிண்டர் 110 Nm வந்து டார்க். ஸோ டிரைவிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ஸ்டேரிங்குமே வந்து கொஞ்சம் ஈஸி டு மேனுவரா இருக்கு. இது மேனுவல் ஸ்டேரிங் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தா கூட ஓரளவுக்கு நல்ல ஈஸி டு மேனுவரா வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ இந்த அசோக் லேலாண்டோட சாதி மினி ட்ரக் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அப்போ ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ரேட்டு, மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி டு மெயின்டைனா, ரன்னிங் காஸ்ட்டை ஒரு அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது நமக்கு ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. டிரைவிங் கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.